நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியால் வைகை ஆற்று உரை கிணறுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். அசோக்குமார், நியூஸ்7 தமிழின் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வின் போது பொதுமக்களினுடைய கோரிக்கைகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்களா? என்ன விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். பருவமழை தவறிய போதுமான மழை பெய்யாததால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகி 5 மாவட்ட மக்களின் ஜீவாதாரமாக விளங்கும் வைகை ஆறு அடியோடு வறண்டு மணல் மேடாக காட்சியளிக்கிறது. வைகை ஆறு உற்பத்தியாகும் வருசநாடு, கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, கண்டமனூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள உரைக்கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே வறண்டு காணப்படும் வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உரைக்கிணறுகளில் நீர் சுரப்பது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. பெரும் குடிநீர் பற்றாக்குறையால் மலை கிராமங்களில் எதிர்நோக்கும் நிலை உருவாகியுள்ளது. இது குறித்த செய்தி நமது நியூஸ்7 தொலைக்காட்சியில் கடந்த 1ஆம் தேதி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் தேனி மாவட்ட ஊராட்சிகளின் உதவி இயக்குனர் உமுல் ஜமியா தலைமையிலான அதிகாரிகள் கடமலைக்குண்டு சுற்று வட்டார பகுதிகளில் வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உரை கிணறுகளை ஆய்வு செய்தனர். உரை கிணறுகளில் நீர் இருப்பு குறித்து ஊராட்சி நிர்வாகங்களிடம் விவரங்கள் கேட்கப்பட்டது. மேலும் வறண்ட உரை கிணறுகளை தூர்வாரவும், உரை கிணறுகள் அல்லாத மற்றும் குடிநீர் திட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவும் ஏற்படுத்தி வைக்கவும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மேலும் கிராமப்புறங்களில் செய்யப்படும் குடிநீரை குளோரினேஷன் செய்து விநியோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து தர பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. செய்தி வெளியிட்ட நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார்.